நம்ம இந்த வீடியோல ஷூ எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, செருப்பு எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லெதர் ஷூ எப்படி மேக் பண்றாங்க, அதை பண்றதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவங்க இந்த ஷூவை மேக் பண்றதுக்கு முதல்ல அந்த பாட்டம் சைடில் இருக்கும்ல, நம்ம காலில் போட்டு நடக்கும்போது பாட்டம் சைடில் இருக்கும்ல, அந்த ஒரு பார்ட்டு தான் ரெடி பண்ணிப்பாங்க. அதை எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியலில் வந்து ஒரு டப்பாக்குள்ளே ரொப்பிடுவாங்க. இது வந்து மேனுவல் மிஷின் இல்லை, இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டப்பா மாரி இருக்கும், அந்த டப்பாவில் ரொப்பிடுவாங்க. ரொப்பினதுக்கு அப்புறமா அது அந்த டப்பால இருந்து ஒரு பைப் கனெக்ஷன் ஒன்று போகும். அந்த பைப் கனெக்ஷன்ல இருந்து என்னவோ ஆட்டோமேட்டிக்கா அது இழுத்துக்கும். இந்த தானாலாம் இஷ்டுக்குன்னு அந்த மிஷினுக்கு வந்து தள்ளும். டை இருக்கும் இல்லையா, அந்த டைக்கு சைடில் வந்து அந்த தானாவை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள தள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அந்த டை வந்து சேம் அந்த செருப்பு ஷேப் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போன உடனே இது வந்து அந்த ஷேப்புக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த டை வந்து ஓப்பன் ஆகும். ஆனதுக்கு அப்புறமா இந்த செருப்பு வந்து வெளியே எடுப்பாங்க. இப்போ இந்த மிஷின்ல இருந்து வெளியே எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த செருப்புல வந்து ஒரு சில பல வேஸ்ட் பீஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அந்த பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி எடுத்துக்கின்னு அடுத்ததா இவங்க இந்த செருப்புல வந்து கீழே ஒரு டிசைன் ஒன்று இருக்கும் தெரியுமா, ரெட் கலர் பட்டன் ரவுண்ட் ரவுண்டா, அதுக்கப்புறம் அதோட பேரு இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, இதை வந்து ரெடி பண்ணிப்பாங்க. இதை எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு செப்பரேட்டான ஒரு டை இருக்கும். அந்த டைல வந்து ஒரு ரெட் கலர் ஒரு ரப்பர் மாதிரி வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மிஷினில் எடுத்துன்னு போய் வைப்பாங்க. வச்சுட்டு அதை குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ரைஸ் ஆகிட்டு கரெக்டாக அந்த ஷேப் வந்து கட் ஆகி அந்த பட்டன் இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னல, அதில் வந்து அப்படியே ஒட்டின்னு இருக்கும். மிச்சம் மீதி வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த ரப்பரை வந்து இதுக்கு மேலே வைப்பாங்க. வச்சுட்டு சேம் அதே ப்ராசஸ் தான் இப்போ முன்னாடி பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த மிஷினுக்குள்ளே வைப்பாங்க. அது ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆன உடனே அதை எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலரு ரெட் கலர் சொன்னல, இது ரெண்டுமே ஒட்டின்னு இருக்கும். ஒட்டிக்கின்னு ஒன்னா வந்து அந்த டிசைன்ல வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து குறிப்பிட்ட சைஸ்ல வந்து அதை கட் பண்ணுவாங்க. அந்த டிசைனுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து ஒரு மிஷின்ல எடுத்துன்னு போயிட்டு அதை எல்லாத்தையும் நீட்டா கட் பண்ணிப்பாங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட்ல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல பாட்டம்ல ஒரு ரப்பர் மாதிரி, அதை எடுத்துப்பாங்க. அதை எடுத்துக்கின்னு அதுக்கு பாட்டம்ல வந்து கம் போடுவாங்க. கம் போட்டதுக்கு அப்புறமா அந்த ரெட்டு பிளாக் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது அதை வந்து இதுக்கு மேல ஒட்டுவாங்க. நீட்டா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டா ஒட்டிப்பாங்க. அதுக்கப்புறமா இப்பதான் மெயின் மேட்ரு என்னன்னா, இந்த லெதர் இருக்கும் தெரியுமா, அந்த லெதருக்கு மேல வந்து அவங்களுக்கு என்ன ஷேப்ல வேணும் அந்த ஷேப்ல இருக்கிற டை இருக்கும் அவங்க கிட்ட. அந்த டை வந்து அதுக்கு மேல வைப்பாங்க. லெதருக்கு மேல வச்சுட்டு அந்த மிஷின் இருக்கும். மிஷினுக்கு கீழே இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னா அந்த மிஷின் வந்து ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து அந்த ஷேப்ல இருந்து கட் ஆகும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த லெதருக்கு கீழே வந்து ஒயிட் கலர் இன்னொரு லெதர் மாதிரி இருக்கும். அதை வந்து வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறமா டெய்லர் மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல வந்து கரெக்டா இவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீட்டா ஸ்டிச் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பல இதை வந்து கம் போட்டு கூட ஒட்டுவாங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து இதை வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கரெக்டா வந்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கம் போடுறதா இருக்கட்டும், ஸ்டிச் பண்றதா இருக்கட்டும், கம் போடுறதா இருக்கட்டும், ஸ்டிச் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணி 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 இதை வந்து ஒரு ஷூ ஷேப்ல வந்து எடுத்துன்னு வந்துருவாங்க. அடுத்ததான் இந்த ஷூல வந்து ஒரு சில ஷூல வந்து ஜிப் இருக்கும்ல, அந்த ஜிப்பை வந்து ரெடி பண்ணணும். அந்த ஜிப் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதனால அந்த ஜிப்பையும் இந்த மாதிரி வைப்பாங்க. வச்சுட்டு அதை வந்து நீட்டாக தைச்சிப்பாங்க. ஜிப் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த லேஸ் கட்டுறதுக்காக பட்டன் வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில இது வந்து அந்த கார்னர்லாம் ரவுண்ட் ஷேப்ல அந்த பிளாஸ்டிக் மாதிரி வைப்பாங்கல்ல, அது வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வச்சுட்டு தைச்சிட்டு நீட்டாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஷூ பாட்டம்ல வந்து ஒயிட் கலராக இருக்குல்ல, அதை வந்து வைப்பாங்க. அதை வந்து வச்சுட்டு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்து இந்த மாதிரி வச்சிருவாங்க. வச்ச உடனே அது என்ன ஆகும்னா, கரெக்டாக வந்து அதை இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி
லைட்டாக டைட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமாட்டுக்கா இவங்க அதை சுத்தியில் அடிப்பாங்க. சுத்தியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி நீட்டாக தைச்சி ரெடி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா முன்னாடி வந்து ஒரு பாட்டம் இது பிளாஸ்டிக் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல, அதையும் இந்த லெதரையும் வந்து ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஷூக்கு கீழே வந்து ஒரு Black கலர் ஒரு நம்ம கால் வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மேட் மாதிரி இருக்கும். அந்த மேட்டு வைப்பாங்க. மேட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பர் நல்லா சுருட்டிட்டு இந்த ஷூக்குள்ள வைப்பாங்க. ஷூக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் நீட்டாக பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கா சேல்ஸ் பண்ணுறதுக்காக அமுச்சு வச்சிருவாங்க.